நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்லை. நான் அடிக்கடி சொல்றதை இங்கே சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது. அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3 கண்கள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நிலைகள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3ஐயும் தாண்டிய சொரூபம் உண்டு, அவர் ஒருவர் தான் பன்றிக்கும் அணிந்திருப்பார், அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார், அவர் ஒருவர் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பார், அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார். வேற எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க. எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து. நம்மால் அங்கே டயஸ் போட்டு ஆடுறாரு. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடையினார் மணிவாசகர். ஒரு இளைஞர் என்ன கேட்டார், ஐயா சிவபெருமான் இருக்கிற இடம் கோயில் நீங்களே சுடுகாடு நீங்களே, நாங்கள் எங்கே போய் பார்க்கறதுன்னா. கேள்வி புரியுதா உங்களுக்கு? இந்த கேள்வியெல்லாம் வக்கனையாக கேட்பான். நான் சொன்னேன், அப்பா ஒரு கோயிலில் இருக்கிறார், நீ கோயிலே போய் பாரு. ஆனால் எல்லா பயிலும் கோயிலுக்கு வருவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர ஐ வில் மீட் தட் ஃபெலோ தேர்ன்றார். பயில அங்கே வச்சு பார்த்துக்கிறேங்கிறாரு. இப்போ சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு. நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்லை. நான் அடிக்கடி சொல்றதை இங்கே சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது. அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3 கண்கள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம்